எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. காரணம், போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே என்பதாக சொல்லுகிறார். அன்றைக்கு யூதர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், அவர்களுக்கு மிக பிரச்சனையாக அமைந்தது போஜன பதார்த்தம் சார்ந்த ஒரு உபதேசம். காரணம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு எந்தவித சடங்கு சம்பிரதாயங்களும் கிடையாது. ஆனால் யூதர்களுக்கு சடங்கு சம்பிரதாய முறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இங்க கிறிஸ்தவத்துக்கு வரும்போது யூதர்கள் இருப்பார்கள், யூதர் அல்லாதவர்கள் இருப்பார்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒன்றாக்கப்படுகிறார்கள். அப்போ எல்லாம் ஒன்றாக்கப்படுகின்ற போது இங்கே சடங்கு சம்பிரதாய முறை நிமித்தமாக எந்த பேதகங்களும் வரக்கூடாது. ஆகவே இங்கே கிறிஸ்தவம் சொல்லக்கூடிய ஒன்று காரியம், போஜனங்கள் முக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னார், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வருவதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். ஆனால் யூதர்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூத பாரம்பரியத்திலே வாழுகிறவர்களுக்கு போஜனம் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ இப்படிப்பட்ட குழப்பம் ஆரம்ப காலகட்டத்திலே யூதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளாக மாறினவர்களுக்கு இடையே காணப்பட்டது. பேதுருவே இது நிமித்தம் பவுலால் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன் என்பதாக சொல்லுகிறார். பேதுரு அந்தியோகியா வரும்போது பேதுரு மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. அது பொய் குற்றச்சாட்டு அல்ல, உண்மையான ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு பேதுரு மீது விழுந்ததினால் பவுல் நேருக்கு நேர் பவுல் எதிர்க்கிறவராக காணப்பட்டார். யாரை? பேதுரு எதிர்க்கிறவராக காணப்பட்டார். அந்த இடத்திலே பேதுரு மீது விழுந்த குற்றச்சாட்டு என்னவென்றால் போஜனம் சார்ந்த குற்றச்சாட்டு தான். என்னவென்றால் கலாத்தியர் 2:12 சொல்லுகிறது, எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே, யாக்கோபு அவனிடத்திலிருந்து சில யூதர்கள் இங்கே அந்தியோகாவிற்கு வருகிறதற்கு முன்பதாக பேதுரு புறஜாதியரோட உட்கார்ந்து சாப்பிட்டான். அதாவது யூதர் அல்லாத மக்களோடு சேர்ந்து உணவருந்தினான். ஆனால் இது யூத பாரம்பரியத்தில் வருகிறவர்களுக்கு இது ஒவ்வாத ஒரு காரியம். காரணம், யூதர்களுக்கு என்று சில உணவு கட்டுப்பாடுகள் உண்டு. யூத பாரம்பரியத்திலே இதுதான் சாப்பிட வேண்டும், இது சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் உண்டு. அவை ஒரு மனிதன் யூத மனநிலையிலே இருப்பான் என்று சொன்னால், அதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதான மனநிலையிலே இருப்பான் என்று சொன்னால் அவன் எந்த புறஜாதியரும் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஆனால் பேதுரு இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒன்றாக்கி விட்டார் என்கின்ற நற்செய்தியை அறிந்ததினால் அவன் எல்லா மக்களோடும் இயல்பாக ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறான். ஆனால் சில யூதர்கள் யாக்கோபிடத்திலிருந்து இங்கே வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது, அவர்கள் வந்தபோது அவ்வளவு நேரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பேதுரு, அதாவது யூதர் அல்லாத மக்களோடு இணைந்திருந்த பேதுரு, இப்பொழுது யூதர்கள் வருகிறார்கள், அவர்கள் பார்த்தால் என்னை தப்பாக நினைத்து விடுவார்கள். காரணம், அவர்கள் யூதர்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யூதன் இன்னொருத்தனோடு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. காரணம், அவர்களுடைய உணவு பழக்கம் வேறு, எங்களுடைய உணவு பழக்கம் வேறு. அப்போ என்று பேதுரு நினைத்து யூதர் அல்லாதவர்களோடு சாப்பிடுகிற, ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருந்தவன் தான் இப்பொழுது சாப்பிட மறுக்கிறான். எப்படி எனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாரோட சாப்பிட்டான். ஆனால் அவர்கள் வந்தபோதோ, யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றால் யூதர்கள், அந்த யூதர்களுக்கு பயந்து பேதுரு யாருக்கு பயப்படுகிறான்? அந்த விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயப்படுகிறான். இவர்களோடு நம்மை பார்த்தால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நாம் சொல்லுகிற செய்தியை இவர்கள் புறக்கணிப்பார்கள். ஆகவே நாம் யூதராக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் இங்கே என்ன செய்கிறான்? உண்மையை மறைக்கிறான், அல்லது உண்மைக்கு
எதிராக நடந்து கொள்ளுகிறான். யூதர் அல்லாத மக்களோடு அவ்வளவு நேரம் ஒன்றாக இருந்தவன் இப்பொழுது என்னது யூதர் அல்லாதவர்களை விட்டு பிரிகிறான். இங்கே ஒரு கூட்டத்தை பிரியப்படுத்துவதற்காக இன்னொரு கூட்டத்தை காயப்படுத்துகிறான். அப்போ அந்த விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அப்போ பேதுருவே யூதர் அல்லாதவர்களை பிரிகிறான் என்று சொன்னால் பேதுருவுக்கு கீழே இருக்கிற அவ்வளவு நேரம் அவர்கள் சகஜமாக மற்ற யூதர் அல்லாதவர்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு நேரம் அவர்களுக்கு அந்த உணவு கலாச்சாரம் பிரச்சனையாக இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நற்செய்தி சொல்லுகிறது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எல்லாரும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மை அறிந்தது நிமித்தம் அந்த பிரச்சனை விலகி இருந்தது. ஆனால் பேதுரு என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். யாருக்கு? யூதர்களை பார்த்து. இவர்களோடு பார்த்தால் நம்மை புறக்கணிப்பார்கள் என்று சொல்லி அவன் பயந்து இந்த யூதர் அல்லாதவர்களுக்கு விலகுகிறான். அதை பார்த்த மற்ற யூதர்களும் மாயம் பண்ணினார்கள். ஏன் பர்னபாவும் இழுப்புண்டான் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பர்னபா பவுலோடு கூட இருந்த அவரும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததனை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை நோக்கி எதிர்க்கிறார். எல்லாருக்கும் முன்பாக பப்ளிக்காக பேதுருவை பார்த்து நாக்கை பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டான் என்று சொல்லலாம். அப்போ இது நிமித்தம் இந்த பிரச்சனை வருகிறது. உணவு பழக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. காரணம் ஏன்? யூதர்கள் அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தின் எழுதியிருக்கிறபடி அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் இருக்கிறவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால் அந்த உண்மை தெரியவில்லை. அது சடங்கு சார்ந்தது. அது சீர்திருத்தம் ஏற்படும் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு டெம்பரரி ஏற்பாடு என்பது அவர்களுக்கு தெரியாது. காரணம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவர்கள் பயந்து போய் மாயம் பண்ணுகிறார்கள். இப்போ பவுல் பேதுருவை பார்த்து கேள்வி கேட்கிறார். நீர் யூதனாக இருக்க யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாக இராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் என்று சொல்லி இங்கு பவுல் பேதுருவை பார்த்து கேட்கிறார். இப்போ நீ யூதனாக இருக்கிற, இப்பொழுது என்னது யாக்கோபினிடத்திலிருந்து வந்த சிலர் யூதர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தபோது நீ யூதனாக நடந்து கொள்ளுகிறாய். யூதனாக இருக்கிற நீ இப்பொழுது யூதனாக நடந்து கொண்டிருக்கிறாய். இவ்வளவு நேரம் என்னது இந்த அவர்கள் வருவதற்கு முன்பதாக எப்படி நடந்து கொண்டாய்? யூதர் சகஜமாக இருந்தாய். அப்போ இப்பொழுது என்னது நீ யூதர் முறைமையின்படி நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணுகிறாய். ஆனால் அப்படி சரி, அது உண்மையாக இருந்தால் நீ யூதர் முறைமையாக நடக்கவில்லையே. நீ யூதர் முறைமையாக நடக்கவில்லை. காரணம் அவர்கள் அங்கிருந்து வருவதற்கு முன்பதாக நீ எப்படிதான் இருந்தாய்? யூதர் அல்லாதவர்கள் புறஜாதியார்கள் சாப்பிட்ட போது அவர்களோடு கூட சாப்பிட்ட கொண்டுதான் இருந்தாய். அப்போ அப்படி பார்த்தால் நீ என்னது அது நீ இப்பொழுது செய்கிறது சரி என்றால் அப்பொழுது செய்வது தவறாக. நீ யூதனாக இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடக்கவில்லை. அப்படியானால் நீர் யூதர் முறைமையாக நடக்காமல் இருக்கிற பட்சத்திலே அப்படியே புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம் என்பதாக கேள்வி எழுப்புகிறார். அதாவது நீ யூதர் முறைமையாக நடக்கல, உன்னாலே நடக்க முடியல. அப்ப யூதர் அல்லாத ஒருத்தரை நீ யூதர் முறைமையாக நடக்கும்படி எப்படி கட்டாயம் பண்ணலாம்? யூதர்கள் உன்னிடத்திலிருந்து சில யூதர்கள் வந்தார்கள் என்கிறதற்காக நீ மாயம் பண்ணுகிறாய். நீ என்ன பண்ணுகிறாய்? யூதர் அல்லாதவர்களையும் பார்த்து நீங்களும் யூதர் முறைமையாகத்தான் நடக்க வேண்டும், யூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு தான் புனிதமானது, அதே உணவு பழக்கத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிறது போல நீ பேசுவாயானால் நீ மாயக்காரன் என்கிறது போல பவுல் கேள்வி எழுப்பு.
அப்போ புறஜாதியரில் பிறந்த பாவிகளாக இராமல், யூதர் அல்லாமல் பிறந்த பாவிகள், யூதர் அல்லாதவர்கள் பாவிகள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவிகள். ஆனால் யூதர்களுடைய நம்பிக்கை, யூதர்கள் கொஞ்சம் விசேஷமானவர்கள். அந்த அடிப்படையிலே இங்கே பவுல் பேசுகிறார். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாக இராமல் சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாமும், இயற்கையின்படி யூத மரபிலே பிறந்த நாமும் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் மீட்கப்படுவதில்லை. யூதர்கள் பாவிகள், சரிதானே? அப்ப அவர்கள் இயேசு கிறிஸ்துவ, அவர்களுக்கு ஒரு பலி தேவை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக மீட்கப்படுகிறார்கள். அப்ப நாம் சுபாவத்தின்படி பிறந்த யூதர்கள். அப்ப நாம் பாவிகள் இல்லை தானே? நாம் பாவிகள் இல்லை என்கிறதற்காக நமக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை. நாம் செய்கிற, இந்த கடைபிடிக்கிற இந்த உணவு பழக்கங்கள் உள்ளிட்ட மற்ற சடங்கு முறைகள், விருத்த சேதனம் உள்ளிட்ட பல்வேறு சடங்கு முறைகள், இவைகளை கை கொண்டு, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நீதிமான்களாக முடியுமா? இப்போ புறஜாதியரை ஏன் இவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள்? அவர்கள் பாவிகள், நாங்கள் சுபாவத்தின்படி யூதர்கள் என்கிற அடிப்படை தானே. அப்படிப்பட்ட புறஜாதியர்கள் பிறந்த பாவிகள் இயேசு கிறிஸ்து மூலமாக நீதிமான்களாக மாறுகிறார்கள். அப்படியானால் யூதர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்களாக வேண்டியதுதானே? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை தானே? அப்படியா? இல்லை. சுபாவத்தின்படி பிறந்த யூதராக இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ யூதர்களுடைய கண்ணோட்டத்தில் பாவிகளாக தெரிகிற புறஜாதியார்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். யூதர்களுக்கு என்று இருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி ரட்சிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தான் தேவை. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருத்தரும் ரட்சிக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட யூதர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்படுவதில்லை. அப்படி இருக்க இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட இந்த சடங்கு முறைகளை கை கொள்ளும்படி நீ எப்படி மற்றவர்களிடத்திலே புகுத்தலாம், நீ எப்படி மாயம் பண்ணலாம் என்கிற அடிப்படையில தான் பவுல் இங்கே கேள்வி கேட்கிறார். காரணம், இது நிமித்தம் பலர் இழுப்புண்டு போகிறார்கள், மாயம் பண்ணுகிறார்கள். இது அன்றைக்கு ஆரம்பத்திலே சபை ஆரம்பிக்கப்பட்ட போது ஏற்பட்ட குழப்பம், இயல்பாக காணப்பட்ட குழப்பம். காரணம், கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து யூத மரபிலே வந்ததுனால் அங்கிருந்து தான் வருகிறது. அடுத்து அது பரவி யூதர் அல்லாத மக்களிடத்திலே போகும்போது கலாச்சார வேறுபாடுகள் காரணமாக மட்டுமல்ல, அந்த யூத நம்பிக்கை ஏற்கனவே அவ்வளவு காலம் பின்பற்றி கொண்டிருந்தது காரணமாக அதையும் சேர்த்து கொண்டே வருகிறார்கள். அது நிமித்தம் குழப்பங்கள் காணப்பட்டது. அந்த அடிப்படையில தான் எபிரேய மக்களுக்கு இந்த எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், போஜன பதார்த்தங்களில் அல்ல, கிருபையினால் மட்டுமே இருதயம் ஸ்திரப்படும். ஆகவே அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதீர்கள் என்பதாக சொல்லுகிறார். இங்க அந்நிய போதனை என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்தவர்கள், ஆம், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், இருக்கட்டும். ஆனால் அது மட்டும் போதாது. நாம் இவ்வளவு நாட்கள் கை கொண்டு வந்த யூத மதத்துக்கு திரும்ப வேண்டும். இங்கேதான் பலி இருக்கிறது, இங்கேதான் போஜனங்கள் இருக்கிறது, போஜனம் சார்ந்த சடங்குகள் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யூதர்களிடத்திலே சில கள்ளப்போதர்கள் வந்து தவறாக போதிக்கிறார்கள். அந்நிய போதனை உள்ளே வருகிறது, மக்கள் குழம்புகிறார்கள். ஆகவேத்தான் அங்கே பிரச்சனை. ஆகவேத்தான் இந்த எபிரேயர் நிருபம் எழுதப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவேத்தான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதீர்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. இருதயம் எதன் நிமித்தம் ஸ்திரப்பட வேண்டும்? நான் இந்த சடங்குகளை எல்லாம் செய்திருக்கிறேன், காலையிலே 4 மணிக்கு எழும்புகிறேன், ஆகவே நான் கடவுளுக்கு பிரியமானவன். நான் அன்றைக்கு யூதர்களுடைய முறைமைப்படி நான் எல்லா சடங்குகளையும் பின்பற்றுகிறேன், எல்லா பலிகளையும் செய்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்தை எல்லா சட்டங்களையும் கை கொள்ளுகிறேன், விருத்த சேதனம் செய்கிறேன், ஆகவே என்னுடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் எல்லாத்தையும் சரியாக இருக்கிறேன் என்பது அல்ல. கிருபையினால், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, அல்லது சடங்கு முறைகளினால் அல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினால் மட்டுமே நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். கிருபை எப்படி வருகிறது? விசுவாசத்தினூடாக. அப்போ
இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் அடிப்படையிலே என்னை மீட்டுக் கொண்டார். இதற்காக தன்னை அவர் பலியாக கொடுத்தார். நான் எவ்வளவுதான் சடங்கு செய்தாலும் என்னால் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை பெற முடியாது என்பதால் ஆண்டவர் தாமே தன்னை பலியாக கொடுத்து அவரை என் மீது கிருபையாக என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அப்போ அந்த கிருபையை சார்ந்து இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்பதாக எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எல்லா வகையான தவறான உபதேசங்களும் உங்களை தவறான வழியிலே செயல்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்நிய போதனையில அலைப்புண்டு திரியாதிருங்கள். அந்த போதனைகளுக்கூடாக சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு அதன் வழியிலே செல்லாதிருங்கள். உங்களுடைய இருதயம் தேவனுடைய கிருபையினால் மட்டுமே பலனடைய வேண்டும் அல்லது ஸ்திரப்பட வேண்டும். கிருபையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவர் கிருபையாக என்னை காப்பாற்றினார் என்கிற நம்பிக்கை தான் இருக்க வேண்டுமே தவிர, நான் இதையெல்லாம் செய்தேன், நான் இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டேன், இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடவில்லை, நான் காலையில் இவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருந்தேன், ஆகவே நான் ஸ்ட்ராங், ஆகவே எனக்கு வல்லமை பெருகி விட்டது என்று சொல்லி இருதயத்தை நான் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதல்ல. நான் செய்த செயலை சார்ந்து நான் நம்பிக்கை வைப்பது அல்ல. அதன் நியமம், அதாவது போஜன பதார்த்தங்களால் இருதயம் ஸ்திரப்படுகிற கூடாது. மாறாக கிருபையினால் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. காரணம், போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்கிறவர்கள், அந்த போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்கிறார்கள். யார்? யூதர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யவில்லை? பலன் அடையவில்லையே. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் எந்த பலனும் அடையவில்லை. அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? ஒரு பலனும் கிடைக்க. காரணம், நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாக எந்த மனிதனும் தேவனிடத்திலே சேர முடியாது என்கிறது ஏற்கனவே காண்பிக்கப்பட்டுள்ளது. கிருபையினால் மட்டுமே தேவனிடத்திலே சேர முடியும். ஆகவே அந்நிய போதனைகளில் அலைப்புண்டு தெரியாதீர்கள். இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டி பரலோகத்துக்கு போவதற்கு 7 வழிகளை நாங்கள் வைத்திருக்கிறோம், 8 வழிகளை வைத்திருக்கிறோம். அல்ல, ஒரே வழி இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபை. அந்த கிருபையிலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்பதாக இங்கு சொல்லுங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. என்ன பலிபீடம்? இயேசு கிறிஸ்து பலியான சிலுவை தான் அந்த பலிபீடம். அப்ப அந்த பலிபீடத்திலே இப்பொழுது கூடாரத்திலே ஆராதனை செய்கிறவர்கள் யார்? யூதர்கள். அப்போ யூதர்கள் கூடாரத்திலே ஆராதனை செய்கிறார்கள். அந்த கூடார முறைமை ஆண்டவன் மோசேக்கு காண்பித்த அந்த மாதிரியின்படியான ஆராதனை முறைமை. அப்போ அந்த கூடார முறைமையின்படியாக ஆராதனையை செய்கிறவர்கள், அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. எதன் மேல் அதிகாரம் இல்லை? நமக்கு இருக்கிற அந்த பலிபீடத்தின் மீது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலியிலே இயேசு கிறிஸ்து பலிபீடத்திலே பலியாக இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தார். அந்த பலிபீடத்தின் மீது யாருக்கு அதிகாரம் இல்லை? கூடாரத்திலே ஆராதனை செய்கிறவர்கள். கூடாரத்திலே ஆராதனை செய்கிறவர்கள் என்றால் யூதர்கள், ஆசாரியர்கள். அவர்களுக்கு இங்கே அதிகாரம் இல்லை. காரணம், அது வேறு, இது வேறு. அது பழசு, இது புதுசு. அந்த பலிபீடம் அவர்கள் பின்பற்றுகிற காரியம் வேறு, நமக்கு இருக்கிற பலிபீடம் வேறு. நமக்கு இருக்கிற பலிபீடம் சிலுவை. சிலுவை என்கின்ற பலிபீடத்திலே இயேசு என்கின்ற பலி நமக்காக பலியாக்கப்பட்டார். இதன் நமக்கான பலி. இந்த பலிபீடத்தின் மீது அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த மனிதர்களுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், அவர்களுக்கு இருக்கிற பலிபீடம் வேறு. அவர்கள் மிருகங்களுடைய பலிகளை கொடுப்பார்கள், ஆண்டுதோறும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த பலி வித்தியாசங்களை எல்லாம் எபிரேயர் முந்தைய அதிகாரங்கள்ல அவர் சொல்லி இருக்கிறதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பலியை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பவர்களுக்கு மட்டுமே அந்த பலியின் பலன்களில் பங்குண்டு. இயேசு கிறிஸ்து பலியானார். அந்த பலி நிமித்தம் ஒரு பெரிய பலன் உண்டு. அந்த பலி எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது.
இயேசு கிறிஸ்து என்கின்ற பலி நம்முடைய பாவங்களை, எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு கிருபாதார பலியாக காணப்படுகிறது. ஆனால் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு பலிகளை செய்கிறவர்கள், இந்த பலியின் மீது, இயேசு கிறிஸ்து என்கின்ற பலி, சிலுவை என்கின்ற பலிபீடத்தின் மீது பலி செலுத்தப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு மீன்ஸ் நான் சொல்றது இந்த எபிரேய ஆசிரியர் எழுதின காலகட்டத்தை சொல்றேன். அப்போ அந்த பலிபீடங்கள், மற்ற பலிபீடங்களில் அந்த கூடார முறைமை, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி பலி செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பலியிலே பங்கில்லை. இந்த பலியிலே பங்கடைய வேண்டும் என்றால் இந்த பலியை விசுவாசிக்க வேண்டும். இந்த பலியினால் மீட்பு உண்டு என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அது ஒரு டெம்பரரி, ஒரு அடையாளம், நிழல் மட்டுமே. இந்த உண்மையான பலி இப்படி வருவதற்கு முன்பதாக ஒரு நிழல் மட்டுமே அந்த பலி. நிழலை உண்மை என்று, நிஜம் என்று நினைத்து அந்த பலியே செலுத்தி கொண்டிருந்தால் எனக்கு மீட்பு என்று நம்பினால் ஏமாற்றமே. நிஜம் வந்த பிறகு இந்த பலியை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கான பலி, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாராதர பலி இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. சாரி, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பலியை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த பலி நிமித்தம் வருகிற பலனிலே பங்குண்டு. இந்த பலி நிமித்தம் என்னெல்லாம் பலன் இருக்கிறது? நித்திய மீட்பு, நரக தண்டனையிலிருந்து மீட்பு, பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்பு, பாவத்திலிருந்து மீட்பு, பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்பு. இது இந்த பலியின் மூலமாக வருகிற, அதாவது சிலுவை என்கின்ற பலிபீடத்தின் மீது சிந்தப்பட்ட அல்லது பலியிடப்பட்ட இயேசு என்கின்ற பலியின் நிமித்தமாக வருகிற பலன். இந்த பலன் அந்த கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு கிடையாது என்பதை இங்கே எபிரேய ஆசிரியர் வலியுறுத்துகிறார். ஏனென்றால், ஏன் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது? எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே பாவ நிவாரண பலி வருடத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் அதை மக்களுக்காக, இஸ்ரவேல் தனக்காகவும் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் அதை செய்ய வேண்டும். அந்த பலி மற்ற பலிகளைப் போல அல்ல. பாவத்துக்காக, நிவாரணத்துக்காக, மக்கள் செய்த பாவத்துக்கு நிவாரணமாக செய்யப்படுகிற இந்த பலி, அந்த பலியின் ரத்தத்தை ஒரு துளி எடுத்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தெளிக்க வேண்டும். ஆனால் அந்த பலியிடப்பட்ட அந்த மிருகத்தின் உடல்கள் முழு பகுதியையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் சுட்டரிக்க வேண்டும். காரணம், அது பாவத்துக்காக சிந்தப்படுகிற, பலியிடப்படுகிற ஒரு மிருகம். அது வெளியே அது புறம்பே கொண்டு போய் சுட்டரிக்கப்பட வேண்டும். அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். பாவத்துக்கு நிவாரணமாக செய்யப்படுகிற பலி பாளையத்துக்கு புறம் வெளியே சுட்டரிக்கப்படும். அந்த மிருகங்களுடைய ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வரப்படுகிறது. இதை குறித்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் விளக்கமாக பார்க்க முடியும். அந்த பாவ நிவாரண பலி எப்படி செய்யப்பட வேண்டும் என்பது. அந்த உடல்கள் மக்கள் இருக்கிற பகுதியை விட்டு விட்டு புறம்பாக்கப்படுகிறது, வெளியே போடப்படுகிறது, வெளியே போய் அது சாம்பலாக்கப்படுகிறது, சுட்டரித்து சாம்பலாக்கப்படுகிறது. இது பாவம் மற்றும் அசுத்தம் மக்களின் நடுவிலிருந்து அகற்றப்பட்டதை குறிக்கும் ஒரு அடையாளமாக, இது மக்களின் பாவத்துக்கு நிவாரணமாக செய்யப்பட்ட பலி. ஆகவே இந்த பலி மக்களிடத்திலிருந்து வெளியே அகற்றப்படுகிறது. அது பலியாக்கப்பட்டு பாவத்துக்கான நிவாரணம் செய்யப்பட்டு மக்களிடத்திலிருந்து வெளியே அகற்றப்பட்டது. அதுக்கு அடையாளமாக இன்றைக்கு சொல்ல. அப்போ இந்த அடிப்படையிலே அந்த உடல்கள், மற்ற பலிகள் உள்ள உடல்களை பிரதான ஆசாரியன் அல்லது ஆசாரியர்கள் சாப்பிட முடியும். ஆனால் இந்த பலியுடைய எந்த பகுதியும் பிரதான ஆசாரியனுக்கு ஒரு பங்கு கூட கிடைக்காது. முழுவதுமாக
சுட்டரிக்கப்படும். அதுவும் பாளையத்துக்கு புறம். அப்போ அதே ஒரு அந்த காரியத்தை இங்க எபிரேயாசிரியர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதை போல இயேசு கிறிஸ்துவும் பாளையத்துக்கு புறம்பே எருசலேம் என்கின்ற நகரத்துக்கு வெளியே கொல்கதா என்கின்ற இடத்திலே பலியிடப்பட்டார். பாளையத்துக்கு புறம்பே அவர் கொல்லப்பட்டார். ஆகவே பழைய ஏற்பாட்டு பலிகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரமாக அவர் பலியிடப்பட்டார். மக்களுடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டதன் காரணமாக அவர் பலியிடப்பட்டார். பாளையத்துக்கு புறம்பாக அவர் கொண்டு செல்லப்பட்டார். ஆகையால் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எப்படி அன்றைக்கு மிருகங்கள், அதாவது பாவ நிவாரண பலியாக கொடுக்கப்படுகிற மிருகங்கள் நகரத்துக்கு அல்லது பாளையத்துக்கு புறம்பே கொண்டு சுட்டரிக்கப்படுகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதை போல அல்லது ஆகையால் நாமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டும். இப்பொழுது நாம் பாளையத்துக்கு உள்ளே அல்ல, பாளையத்துக்கு வெளியேற வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பாளையத்துக்கு வெளியே போய்விட்டார் பாடுபடும்படியாக. நாமும் பாளையத்துக்கு வெளியே வர வேண்டும் என்கிறதை இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் பாளையத்துக்கு வெளியே போக மாட்டார்கள். இங்கே உள்ள இருந்துதான் இன்றைக்கு வரைக்கும் பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கின்ற பலி பாளையத்துக்கு வெளியே போய் பாடுபட்டார். அந்த பலி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு வரைக்கும் பாளையத்துக்குள்ளே பலி செலுத்திக் கொண்டு மிருகத்தின் உடல்களை வெளியே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கின்ற பலியின் மீது பங்கில்லாமல் இருக்கிறது. நமக்கு இயேசு கிறிஸ்து என்கின்ற பலியின் மூலமாக பலன் கிடைக்கிறது. அவர்தான் உண்மையான பலி என்கிறதை அடையாளம் கண்டு கொண்டோம். ஆகவே நாம் இப்ப என்ன செய்ய போகிறோம்? இந்த கூடார முறைகளை விட்டு பாளையத்துக்கு வெளியே வர வேண்டும். இங்கேயே பழைய கூடார சடங்கு முறைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. மாறாக எங்கே வர வேண்டும்? இந்த பாளையத்துக்குள்ளாக இருந்து வெளியே வர வேண்டும். அந்த யூத சிஸ்டம், நியாயப்பிரமாணம் என்கின்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது அல்லவா, பழைய அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். காரணம் இயேசு கிறிஸ்து வெளியே வந்து விட்டார், வெளியே பாடுபட்டார். ஆகவே நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற அவமானம், நிந்தை என்றால் அவமானம், அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அவமானம். இயேசு கிறிஸ்து யாருக்காக அவமானப்பட்டார்? எனக்காக அவமானப்பட்டார். அப்போ அவருடைய நிந்தையை, அப்ப நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக எனக்கு வருகிற அவமானங்கள், அவர் சொல்லி தந்தபடி வாழ்கிறது நிமித்தமாக எனக்கு வருகிற அவமானங்கள், அவர் எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படி நான் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அது நிமித்தம் வருகிற அவமானங்கள், அந்த அவமானங்களை எல்லாம் நான் சுமந்து, ஐயோ ஏன் எனக்கு இந்த அவமானம் என்று கேள்வி கேட்காமல் அந்த அவமானத்தை சுமந்து அவரோடு கூட பாளையத்துக்கு புறம்பே வர வேண்டும். இந்த சிஸ்டம், மத அடிப்படை சடங்குகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். காரணம் நமக்கு இருக்கிற அந்த சிஸ்டத்தை ஆண்டவர் உடைத்து வெளியே போய் பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். இந்த உலகத்தில் அவமதிக்கப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அவரை பின்பற்றுகிறவர்களும் அவருக்காக நிந்தை, இகழ்ச்சி, துன்பம், எதிர்ப்பு ஆகிய எல்லாவற்றையும் சகிக்க தயாராக. இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு வெளியே பாடுபட்டார். ஆகவே நாமும் நகரத்துக்கு, நகரம் என்று சொன்னால் இந்த பாளையம், இந்த பாளையம் என்று சொல்லும் போது அந்த சிஸ்டம், நியாயப்பிரமாண சிஸ்டம் அல்லது வேறு எந்த சிஸ்டமாக இருந்தாலும், ஒரு மத சார்ந்த சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். வெளியே வந்து, காரணம் இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கிறார், உள்ள இல்லை. இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கிறார். ஆகவே அவரிடத்துக்கு போக வேண்டும் என்றால், அவரை போல வெளியே இயேசு கிறிஸ்து அதே சிஸ்டத்துக்குள்ளாக இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து பாடுபட்டிருக்கவே மாட்டார். அவர் இயேசு கிறிஸ்து சிஸ்டத்தை இருந்து வெளியே வந்து பாடுபட்டார். நம்முடைய பாவத்துக்கு நிவாரணமாக அந்த நியாயப்பிரமாண அந்த பாளையம் இருக்கிறது அல்லவா, அதற்கு வெளியே வந்து விட்டார். இப்போ நாம் எங்கே போக வேண்டும்? உள்ள இல்ல, வெளியே வர வேண்டும். உள்ள இருக்கும்போது
அந்த மத சடங்குகள், மத கோட்பாடுகள் அவைகளுக்குள்ளாக சிக்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் வெளியே இருக்கிற இயேசு கிறிஸ்துவத்திலே போக முடியாது. வெளியே இருக்கிற இயேசு கிறிஸ்துவத்திலே போக முடியாது என்றால் அவமானம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. நிந்தை, எதிர்ப்பு, துன்பம் எதுவும் பெரிய அளவிலே வராது. காரணம் இங்கே இருக்கிற சிஸ்டம் அடிப்படையில நாம் அந்த உலகத்துவத்தை வேஷம் தரித்து அப்படியே இயங்கிக் கொண்டே இருப்போம். அப்போ நாம் வெளியே போய் பாடுபட வேண்டும் என்பதாக இங்கே சொல்லுகிறார். பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு போக கடவுள். காரணம் ஏன்? நிலையான நகரம் இங்கே இல்லை. பூமியிலே நிலையான நகரம் இங்கே இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்பு இங்கே பூமி நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே ஒருவேளை இங்கே நிலையாக நமக்கு வயதே ஆகாது, பெர்மனண்டாக இங்கே பூமியில தான் நாம் வாழப் போகிறோம், அழிவே இல்லாமல் தான் இங்கே இருக்கிறோம், இந்த உலகம் நிரந்தரமானது, இங்கே நாம் கட்டுகிற வீடு, மாட மாளிகை, இங்கே நாம் சேர்க்கிற சொத்து, பணம் இதெல்லாம் நிரந்தரமானது என்றால் நாம் ஒருவேளை சிந்திக்கலாம். என்ன, ஓகே, நான் பாளையத்துக்கு அதுக்கு புறம்பாக போய் ஏன் கஷ்டப்பட வேண்டும், நான் எனக்கு கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இருந்து விட்டு போகிறேனே என்று இருக்கலாம். ஆனால் இது நிலையான நகரம் இங்கே இல்லை. இது எல்லாம் தற்காலிகமானது, எப்பொழுது வேண்டுமானாலும் அழிந்து போகக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்து ஒரு மதிகிட்டவனிடத்துல கேட்டார்லவா, இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும்? பதில் இல்லை. இன்னைக்கு ராத்திரி கூட என்ன செய்யலாம்? நிலையற்ற தன்மை வரும். ஆகவே நிலையான நகரம் இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இனிமேல் வரப்போகிற ஒன்றை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லும் போது காணப்படுகிறவைகளை எல்லாம் காணாதவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு காணப்படுகிற, இந்த பூமியில காணப்படுகிற மெட்டீரியல் சார்ந்த காரியங்கள் அல்ல, காணப்படாத ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வாக்களித்தது நாம் இன்னும் காணவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே உண்மை என்று சொல்லி நாம் கண்டு விசுவாசிக்காமல், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். காணப்படாததை நம்பி வாழ்கிறோம். அப்படியானால் நாம் பாளையத்துக்கு புறம்பே இயேசு கிறிஸ்துவத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இங்கே எபிரேய மக்களிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்நிய போதனைகள் உங்களை மறுபடியும் பாளையத்துக்கு உள்ள இழுத்து கொண்டு வந்து அந்த சடங்கு முறைகளுக்குள்ளாக சிக்குள்ள வைக்கிறது. போஜன பதார்த்தங்கள் மூடாகத்தான் நாம் இருதயம் ஸ்திரப்படும். நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், நான் இதையெல்லாம் செய்து விட்டேன், என்னுடைய மத சடங்குகளை எல்லாம் செய்து விட்டேன் என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட் இருதயம் ஸ்திரப்படும். அப்படியல்ல, கூடாது. கிருபையினால் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். நீங்கள் அப்படி அதற்கு நீங்கள் இந்த பாளையத்தை விட்டு வெளியே வர வேண்டும். காரணம் இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு வெளியே பாடுபட்டார். ஆசாரியர்கள் இன்னும் கூட உள்ள இருக்கிறார். இங்க உள்ள இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை காண முடியாது என்கிற ஒரு ஒப்புமை அடிப்படையில இங்க எபிரேய ஆசிரியர் மக்களுக்கு புரிய வைக்கிறார். அன்றைக்கு இருந்த குழப்பத்தில் பலவித அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரிந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆகவே நம்மிடத்திலும் பலவித அந்நிய போதனைகள் எல்லாம் வரும். நாம் கிருபையினால் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும்.